ஐ மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாகரில் எப்படி நம்ம வந்து அலைன்மெண்ட்லாம் மாற்றுறது, எப்படி பிளாகரில் இமேஜ் மாற்றுறது, எப்படி கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு டெமோவாக க்ரியேட் பண்ண போன வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். டெமோவாக வந்து ஒரு ஆன்லைன் சொல்லி க்ரியேட் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இமேஜ் ஹெட்டர் செக்ஷனில் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பார்க்காதவங்க போன டுட்டோரியல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி அலைன்மெண்ட் இந்த இமேஜ் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், அதெல்லாம் தள்ளி தள்ளி இருக்குது. அது எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வியூ பிளாக் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெம்ப்ளேட் போயிருங்க. அங்கே போயிட்டு கஸ்டமைஸ்ன்னு இருக்கும், கஸ்டமைஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டெமோவும் உங்களுக்கு ஒன்று கீழே ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுடைய பிளாக் பார்த்தீங்களா, இமேஜ் இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. சரியாக அலைன்மெண்ட் பண்ணல. அது எப்படி சார் அலைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த ஸ்கை மாதிரி இருக்கிற எனக்கு இமேஜ் வேண்டாம், வேறு இமேஜ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு போயிட்டு இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இமேஜ் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வேண்டாம், நான் கம்ப்யூட்டரில் இருக்கிறது வேணும்னா நீங்கள் அப்லோட் இமேஜ்னு கொடுத்து ப்ரௌஸ் கொடுத்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிறது நீங்கள் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒரு இமேஜ் போட்டுக்கிறேன், நான் இந்த இமேஜ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த இமேஜ் வச்சுட்டேன். பட் ஆனால் இன்னும் நான் அலைன்மெண்ட் பண்ணல. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுன்னா அட்ஜஸ்ட் விட்ஸ்ன்னு இருக்குங்களே, அதுக்கு போயிருங்க. இப்படி இது வந்து இப்படி போனால் மேக்ஸிமம், இப்படி போனால் மினிமம் இங்கே கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். மேக்ஸிமம்னா இப்படி அழுத்தி இப்படி போனீங்கன்னா உங்களுடைய பிளாக் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாகிட்டே போகும். மினிமம் தான் நமக்கு தேவை, ஏன்னா இந்த இமேஜ் சைஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ மினிமம் தான் நமக்கு தேவை. இப்படியே போனோம்னா கரெக்டாக வந்து நிற்கிற அளவுக்கு நம்ம செஞ்சுக்கணும். கரெக்டாக ஆயிடுச்சிங்களா? இந்த எண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா? இன்னும் கூட கொஞ்சம் போய்க்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குங்களா? அப்போ இந்த மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை டு பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலைன்மெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அப்ளை டு பிளாக் அதை கொடுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து என்ன ஒன்றா அப்ளை ஆகிறதுக்கும் லேட் ஆகும், உங்கள் பிளாகும் வந்து சரியாக இதாகாது. இப்போ வந்து நான் என் பிளாகோட வியூ பண்ணி பார்க்குறேன், இதெல்லாம் அப்ளை ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி. வியூ பிளாக் போயிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக அப்ளை ஆகிருக்கு. சரி, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட்னா என்ன, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். லேஅவுட்னா சும்மா இப்போ இந்த மாதிரி லேஅவுட் இருக்குங்களா, எனக்கு இது மாதிரி வேணும் சார், எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது எந்த லேஅவுட் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் கட்ஜெண்டு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் கடைசியில் வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு லேஅவுட்னா இதெல்லாம் மாற்றிக்கலான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபுட்டர் செக்ஷன் கூட மாற்றிக்கலாம். 3 ஃபுட்ரு வேணும்னா, அதாவது ஃபோன் நம்பரு, எனக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அதுக்கு, அந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி 3 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டர் செக்ஷன் இருக்குது இல்லைங்க, இங்கே ஒரு இது, இங்கே ஒரு கோடு போட்டு 3 இது மாதிரி வரும். இங்கே ஃபோன் நம்பர் எழுதிக்கலாம், உங்கள் வெப் அட்ரெஸ்ஸு, உங்கள் அட்ரெஸ்ஸு, அது மாதிரிலாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் எதுவும் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் தேவைன்னா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னா அட்வான்ஸுனால் இதில் நிறையா இருக்குது. ஒரு 10-15 இருக்கும் இதெல்லாம். சரிங்களா? இது பார்க்குறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. அடுத்த டுட்டோரியலில் நம்ம தீம்ஸோடைய அட்வான்ஸை பற்றி தான் பார்ப்போம். சரிங்களா? இதில் எப்படி கலர் மாற்றுறது, இந்த போஸ்ட் கலர் எப்படி மாற்றுறது, இந்த கலர் ஹெட்டர் கலர்லாம் எப்படி மாற்றுறது, அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த கிளாஸ் வரும்போது படிப்போம். சரிங்களா? தேங்க்யூ மீடியா ஃப்ரெண்ட்ஸ்.